இந்த பதிவில் ஒரு நேச்சுரலான ஹேர் டை பார்க்க போகிறோங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டையில் நம்ம 2 ஃப்ரெஷ்ஷாக இலைகள் சேர்க்க போகிறோம், சில பொடிகள் சேர்க்க போகிறோங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை 6 மாதத்தில் நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுத்துரும். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். முருங்கைக்கீரையை இந்த ஹேர் டையில் சேர்க்கும்போது ஹேர் டைக்கு 100% பெனிஃபிட் கிடைக்குங்க. நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும். அதே மாதிரி மாறின முடிகள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முருங்கைக்கீரையில் ஹேருக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்கீரையை நான் ஒரு பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலைங்க. செம்பருத்தி இலை எதுக்கு இந்த ஹேர் டையில் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய முடிகளை நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்கு இந்த செம்பருத்தி இலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால ஒரு 6 இலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைக்கணும் இல்லையா, அரைப்படணுன்றதுக்காக நான் பிச்சு சேர்த்துக்கிறேன். காம்பெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ இந்த 2 ஃப்ரெஷ்ஷான இலைகள் மட்டுமே இப்போ நம்ம இந்த ஹேர் டையில் சேர்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கழுவி வச்சா இந்த மாதிரி துரு ஏறுப்பாருங்க. இந்த துரு வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து வடிகட்டிக்கலாம். நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்டணும்னு அவசியமே இல்லை. திப்பிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டும் போது திப்பிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடியில் தங்கிரும், நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஹேர் டை கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டுறோம். நான் நல்லா தான் அரைச்சிருக்கேன், திப்பிகள் இருக்காது, இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஜெல்லு தன்மை தான் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாங்க. மருதாணியை இந்த ஹேர் டையில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இதில் இன்னும் சில பொருட்களை நம்ம சேர்க்கறதுனால இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு கருமையை கொடுக்கும். மருதாணி வந்து கருமையான தன்மையை கொடுக்கறது. அடுத்து இதில் நம்ம 2 டீஸ்பூன் செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறோம். செம்பருத்தி இலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். அதே மாதிரி செம்பருத்தி பூவும் நல்லா வந்து ஒரு பளபளப்பு தன்மையை நம்மளுடைய ஹேருக்கு கொடுக்கும். இந்த ஹேர் டையில் நம்மளுக்கு கருமையும் சேர்த்து கொடுக்குங்க. இப்போ 2ஐயும் நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஹேர் டையில் நம்ம அவுரி பொடிக்கு பதில் நம்ம கத்தா அப்படின்ற பவுடரை நம்ம சேர்க்குறோங்க. அவுரி பொடி வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த கத்தா பொடி வந்து ரொம்பவே கலரை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு ஆயிருங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், 2 டீஸ்பூன் மருதாணி சேர்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு இந்த கத்தா பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு சிம்முலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து சூடாயிரும் இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது. தலைவலி ப்ராப்ளம்லாம் அந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால வராது. நிறைய பேருக்கு வந்து ஹேர் டை அப்ளை பண்ணாலே அன்றைக்கி 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு நாள் நைட்டு பூரா இந்த ஹேர் டை வந்து இந்த இரும்பு கடாயில் அப்படியே இருக்கட்டும். நம்ம
ஒரு நாள் நைட்டு உங்களால் வந்து வைக்க முடியலன்னா மினிமம் வந்து ஒரு 8 hours ஆகுது நீங்கள் வைக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் இந்த இரும்பு கடாயில் வைக்கலாம். மினிமம் 8 hours வைக்கும்போது தான் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. இப்போ நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. நம்ம நைட்டு வைக்கும்போது டார்க் கிரீன் கலர்ல இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்க நல்லா கருகருன்னு ஹேர் டை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கணுங்க. தலையில வந்து கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணிட்டு இந்த ஹேர் டையை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே தலையில வச்சுக்கோங்க. தலையில வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடக்கூடாது. நல்லா வந்து ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.